உயிர் கொடுத்த தந்தை உச்சரிக்கின்ற தமிழையும் வாழ்த்தி வணங்கி உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். காலை வணக்கம். காலை வணக்கம். எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, உங்க எனர்ஜியை பார்க்கணும். எனக்கு இது பார்க்கல. இந்த டிசைன்ல நம்ம இருக்கும்போது எதிரில் இருக்கவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நீங்க குழந்தைங்க. அடுத்த 10 நிமிஷம் நான் சொல்றது மட்டும் தான் நீங்க கேட்க முடியும். ஏன்னா நீங்க குழந்தைங்க. கார்ட்லெஸ் பையன் எடுத்தேன்னா என்னுடைய குழந்தைங்க அந்த பக்கம் இருக்காங்க, தூக்கிடக்கூடாது யாரும். அதனால நடந்து போய் பார்க்க வேண்டியிருக்கும் அவங்களையும். நான் சொல்றவங்க மட்டும் கை தூக்கினா போதும். 50 இருந்து 60 வயதுக்குள்ள இருக்கவங்க இந்த ஹால்குள்ள இருந்தீங்கன்னா கை தூக்கு. 60 இருந்து 70 வயதுக்குள்ள இருக்கவங்க இருந்தீங்கன்னா கை தூக்கு. ஓகே. 70 இருந்து 80 வயதுக்குள்ள இருக்கவங்க கை தூக்கு. ஓகே. நல்லவங்க மட்டும் கை தூக்கு. கை தூக்கவங்க பக்கத்துல இருக்காங்க பாருங்க. சோ அப்ப நீங்க எல்லாருமே நல்லவங்க நீங்க நம்புறீங்க. Everyone are fine. So that's how the society is built. இப்ப நம்மளுடைய சேலஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது கிராண்ட் பேரண்ட்ஸ் வராங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் இங்க இருக்காங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் சுத்தி பார்க்க போறாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் ஏன்னா அவங்க வந்து சொசைட்டில வந்து ஒரு ஏஜ்டா இருக்கக்கூடிய ஆட்கள். இல்லைன்னா பேரண்டிங் முடிச்சு கிராண்ட் பேரண்டிங் போது ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல இருக்கும். and I appreciate 70 plus எல்லாமே இருக்கீங்க, 80 இருக்கீங்கன்ற போது I appreciate you all. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஏஜ் தான் நம்மள வந்து வயசானவங்க பாவம் அது சொல்லும்போது எப்படி இருக்கும்னா வயசானவங்க அது சொன்ன வயசானவங்கன்ற போது அந்த வாய்ஸே மெதுவாகும். வயசானவங்க கூட ஒரு வார்த்தை. ஏன் அதை சொல்லக்கூடிய காரணம்னா இதை புரியாதவங்க தான் அப்படி சொல்ல முடியும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 8 கோடி மக்கள் ஆளக்கூடிய தமிழகத்துடைய மாண்புமிகு முதல்வர் 71 வயசு. மொத்தம் மினிஸ்ட்ரிக்கும் சேலஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு டஃபஸ்ட் பர்சனா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹானரபிள் கவர்னர் 72. 145 கோடியை வழி நடத்தி வேர்ல்ட் ஃபுல்லா பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ரெனவுண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்றது 74. வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் நம்ம நம்பக்கூடிய அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 78. இப்போ 70 கடந்தவங்க தான் நாம நம்பி இருக்கோம். அதாவது நாம சொல்லும்போது நீங்க மட்டும் இல்ல, உங்க கையில சின்ன குழந்தை வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய 10 வயசு 20 30 40 எல்லாமே நம்ம நம்பி நம்மளை வழி நடத்துவாங்க, நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லக்கூடியவங்க அந்த ஏஜ். சரி, வில்லனாவது சின்ன வயசுல இருக்கான பார்க்கலாம் அப்படின்னா ஜின்பிங்கோட வயசு வந்து 71, சைனீஸ் பிரசிடென்டோட வயசு. அப்ப எல்லாருமே வந்துட்டு அந்த வயசை கடந்த காரணம் ஒரு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகும். பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம். அப்ப இந்த அனுபவம் அப்படின்றது என்ன மாதிரி இருக்கணும்? இப்ப நீங்க எல்லாமே கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லும்போது ரொம்ப அழகான ஒரு தருணத்துல இருக்கீங்க. ஏன்னா இப்ப நீங்க உங்களுடைய வேலை என்னவா இருக்கணும்? இந்த 10 நிமிஷம் நம்ம எதை நோக்கி போக போறோம்னா வாழ்க்கையை நோக்கி போக போறோம். ஃபர்ஸ்ட் நான் எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா நீங்க ஆன் டைம் வந்து வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் சொல்லுவாங்க, அதுக்கு நீங்க கை தட்டணும். அத்தனை பேருக்கு ஆன் டைம் வந்திருக்கீங்க. ரொம்ப அழகான பிள்ளைகளை நீங்க வளர்த்து இந்த சொசைட்டி கொடுத்துருக்கீங்கிறதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட். இன்னைக்கு மார்னிங் நீங்க எல்லாமே ஆன் டைம் ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உள்ள வந்த உடனே ஹாலுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே இந்த எக்ஸிபிஷன் பார்த்துட்டு இருக்கா. உங்களுக்கு மட்டும் தான் இந்த சான்ஸ் வந்து இவ்வளவு டீடைலிங்கா நீங்க இருக்கு. இப்ப நம்ம கிராண்ட் பேரண்டிங்ல இருக்கோம். இன்னைக்கும் நீங்க உங்க கிராமங்கள்ல நீங்க 60 70 80 வயசா இருக்க இன்னைக்கும் நீங்க உங்க கிராமங்கள்ல நீங்க போகும்போது உங்களுடைய அப்பா பேர் சொல்லுவாங்க. யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்க பேர் சொல்ல மாட்டாங்க, உங்க அப்பா பேர் சொல்லுவாங்க, உங்க தாத்தா பேர் சொல்லுவாங்க. அவர் யார் தெரியுமா? அப்ப ஒவ்வொரு இடத்துலயுமே
நாம எங்கேயோ போய் நின்று நம்மளுடைய அப்பாவையோ தாத்தாவையோ சொல்லும் போது அந்த நிமிஷம் அவங்க மறுபடியும் இந்த பூமியில உயிர் வாழறாங்கன்றதுதான் அர்த்தம். நீங்க எங்க போய் நிற்கும் போதும் உங்க தாத்தாவை உங்க அப்பாவை ஒரு நிமிஷம் யாராவது சொல்லும் போது அந்த கேப்ஷனோட கூட சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, அவர் அவங்களுக்கு என்ன பண்ண, அவர் எவ்வளவு எனக்கு இது சொல்லும் போது உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ அந்த க்ஷணம் அந்த இடத்துல அவங்க உயிரோட இருக்காங்க, வாழறாங்கன்றது அர்த்தம். யார் மூலமாக? இப்ப இது அப்படியே நம்ம வந்து அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு எப்படி கொண்டு போக முடியும்? நீங்க எப்படி அடுத்த 100 வருஷம் வாழ முடியும்? முடியும் இல்லையா? கண்டிப்பா. உங்க தாத்தாவை வந்து இந்த நிமிஷம் ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது அவர் சொல்ல முடியுது அப்படின்னா, அவர் வாழ முடியும்னா நீங்க வாழ முடியும் இல்லையா? அவர் அதை பிளான் பண்ணி எதுவும் பண்ணல, யாருக்கோ பண்ண உதவிகள், அப்பா யாருக்கோ பண்ண உதவிகள், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. உதவிகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம யாருக்கும் உபதிரவம் பண்ணாம இருந்தாலே உதவி. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் அவங்களுடைய ஞாபகங்கள் இன்னைக்கு பேச வைக்குது அப்படின்னு சொன்னால், இன்னையில இருந்து 100 வருஷம் நீங்க வாழ முடியுமே. அப்ப அது யார் வந்து அந்த வாழ்க்கையை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும்? நீங்க மட்டும் தான் கொடுக்க முடியும். நான் பல இடத்துல பேரண்டிங் பேசும்போது நான் ஒரு 500 பள்ளிக்கூடத்துல பேசுறேன். தமிழ்நாடு ஸ்டேட்டோட பிரசிடென்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் தாண்டி நான் பேரண்டல் ஸ்பீக்கர் ஒரு 500 பள்ளிக்கூடம், காலேஜஸ்ல, சீனியர் சிட்டிசன் ப்ராஜெக்ட்ஸ்ல அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இடங்கள்ல ஒரு ப்ரோக்ராம் கூப்பிடும் போது பேசும்போது நான் இந்த பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது, அதாவது 25 வயசுல இருந்து 45 வயசுக்கு உட்பட்ட அந்த பேரண்டிங் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 3 வயசு குழந்தையில இருந்து நம்ம வந்து 14-15 வயசு குழந்தைங்களா இருக்கலாம், காலேஜ் போகும்போது அது குழந்தை தான். ஆனா இந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு நான் சொல்லக்கூடிய விஷயம், அவங்க ஹஸ்பண்ட் வைஃபா சண்டை போடலாம், ஹஸ்பண்ட் வைஃபா அவங்க சண்டை போடலாம், அவங்க ஹாப்பியா இருக்கலாம், சண்டை போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அது அவங்களோட சாய்ஸ். அப்பா அம்மாவா சண்டை போட அனுமதி கிடையாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணா அவங்க ஹஸ்பண்ட் வைஃப், அவங்க சண்டை போடலாம், பிரச்சனை கிடையாது. அப்பா அம்மா சண்டை போடக்கூடாது. ஏன்னா அப்பா அம்மான்றது ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து பொறுப்பு ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்பா அம்மா. அப்ப அந்த அப்பா அம்மா வந்து சண்டை போட முடியாது. ஏன்னா இந்த குழந்தை யார்கிட்ட இருந்து என்ன கத்துக்க போகுது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை தான். ஒவ்வொரு வாழ்க்கையை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இதை போல வாழலாம், இல்ல இதை போல வாழக்கூடாது. அப்ப நம்ம வாழ்க்கையெல்லாம் என்ன சொல்லி கொடுக்கணும்? இதை போல வாழலாம்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் நாம நினைக்கக்கூடிய நம்ம பேர குழந்தைங்க, நீங்க வாங்கி கொடுக்குற டைரி மில்க்ல அவங்க பெரிய ஆளாக போறது இல்ல, நீங்க கூட்டிட்டு போற சினிமால பெரிய ஆளாக போறது இல்ல, நீங்க கூட்டிட்டு போற ஷாப்பிங்ல பெரிய ஆளாக போறது இல்ல, நீங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ பிடிச்சிருக்கோ பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குறீங்க, இதுல எல்லாம் அவங்க பெரிய ஆளாக போறது இல்ல. உங்களுடைய வாழ்க்கையோட தரம் எப்படி இருக்கோ அதை பார்த்துதான் அவங்க பெரிய ஆளாக போறாங்க. அந்த பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய இடத்துல நிறைய விஷயம் பார்க்க முடியும். இப்ப நம்ம ஹோலிசாய் வந்து 2007ல இங்க இனிஷியேட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி 5 வருஷ காலம் நாங்க ஒர்க் பண்ணோம். அந்த ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்கூல் வந்து இனிஷியேட் பண்ணணும்னா எதுக்கு பண்ணணும்? ஸ்கூல் அப்படின்னா நம்ம எல்லாரும் இன்னொரு ஸ்கூல் வரப்போகுது, இல்ல எங்கேயோ படிக்க போறாங்க. அப்போ ஒரு ஸ்கூல் வரணும்னா என்ன வேணும், என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நாங்க ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு ஒரு இடத்தை டெரைவ் பண்றோம். அந்த ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு அவங்க போகணும். அப்ப இந்த ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் சொல்ற சக்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா டெஃபினிஷன் இருக்கும், ஒருத்தருக்கு மாறும் இல்லைங்களா? ஓட்டருக்கு ஒரு சக்சஸ் ஃபார்முலா இருக்கும், ஓட்டு வாங்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி மாறுன்ற போது அதுல இருந்து ஒரு டேக்லைன் வரும், ஜாய்ஃபுல் லேர்னிங் ஒரு டேக்லைன் வரும். இந்த ஜாய்ஃபுல் லேர்னிங் டேக்லைன் ஏன் வரும்னா, என்ன இல்ல இப்ப அப்படின்னா ஹாப்பினஸ் மட்டும் தான். அப்போ ஜாய் இருந்தால் என்ன வேணாலும் பண்ண முடியும். உண்மைதானே? நம்ம ஏன் வந்து நம்மளுடைய டிசைன் வந்து பண்டிகைகள் கொடுத்திருக்காங்க. எல்லா நாளும் தீபாவளி கொண்டாட நீங்க ஹாப்பியா இருக்க மாட்டீங்க, எல்லா நாளும் கிறிஸ்துமஸ் கொண்டாட ஹாப்பியா இருக்க மாட்டீங்க. பட் ஒரு நாள் கிறிஸ்துமஸ் வரும்போது, ஒரு நாள் ரம்ஜான் வரும்போது, ஒரு நாள் தீபாவளி வரும்போது அதுக்கான ப்ரிப்பரேஷன் 10 நாள் முன்னாடியே இந்த மனசு போகும் இல்லைங்களா? அந்த ஒரு நாள் சந்தோஷமா கொண்டாடிட்டு அந்த போட்டோ எல்லாம் எடுத்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் அனுப்புவோம் இல்லைங்களா? அப்ப அந்த ஜாய் அப்படின்றது மனசுக்குள்ளதான் இருக்க முடியுமே தவிர மெட்டீரியலிஸ்டிக் ஜாயா இருக்கக்கூடாது அப்படின்றதையும் இங்க ஹோலிசாய் வந்து ஒவ்வொரு இடத்தையும் குழந்தைங்களுக்கு வந்து புரிய வைக்கிறோம். காரணம், நான் வந்து ஒரு ப்ரவுட் இந்தியன் ஃபார்மர். நான் இன்னைக்கு விவசாயம் நான் பார்க்கிறேன். ஜல்லிக்கட்டு காலமாக இந்த குழந்தைகளுக்கு பிரைமரி வந்து பணம் இல்லைன்றது புரிய வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன உங்ககிட்ட இருக்குன்னா, உங்களுடைய டைம். நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது,
இன்னைக்கு நாள்ல இருந்து இந்த நாள் நீங்க கேலண்டர்ல போய் ஒரு ரவுண்ட் போட்டு போங்க. இன்னைக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை முறை வந்து கொஞ்சம் மாறுபடும். ஜப்பான்ல இருக்கவங்க கிட்ட கேக்குறாங்க, நீங்க எப்படி வந்துட்டு ஒரு 100 வயசு சகஜமா, ஏன்னா ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா 100 வயசு கடந்தவங்க சகஜமா இருப்பாங்க. நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 50-60 ஆகுது ரிட்டையர்ட் ஆக போறப்பா எவ்வளவு இப்படிதான் சொல்லக்கூடியது. நமக்கும் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் நம்மள மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனா நம்ம பேசக்கூடிய வழிமுறைகள், நீங்க ஒரு யாரையோ ஒருத்தர் ஒரு 25 வருஷம் 50 வருஷம் கல்யாணம் கேட்டீங்கன்னா 50 வருஷம் குப்பை கொட்டிட்டாங்க. நீங்க யூரோப்ல கேட்கும்போது we are celebrating our 50th anniversary. அந்த வார்த்தையுடைய அழகு இங்க கேட்கும்போது 60 ஆயிடுச்சு எவ்வளவு நாளும் போனஸ். இப்ப ஜப்பான்ல கேட்கிறாங்க. இப்படி ஏசியன் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய 60-70 வயசுல தான் இருக்காங்க. நீங்க 100 வயசு 110 வயசுல இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒரு நிமிஷம் கூட அவங்க தாண்டாம அவங்க ஒரு வார்த்தையை உடனே சொல்றாங்க, நாங்க இருப்போம், நாங்க நம்புறோம், நாங்க வாழ்வோம், நம்புறோம். இந்த நம்பிக்கை ஒண்ணு மட்டும்தான் நாளைக்கு காலையில நமக்கு ஒரு வேலை இருந்தா போதும். அந்த ஒரு வேலைக்காக நம்ம வாழக்கூடிய கட்டாயத்தை இருக்கும். நமக்கு பல வேலை இருக்கு. அப்ப வாழ்க்கை இதுக்கப்புறம் 10 வருஷம் 20 வருஷம் இல்ல, எவ்வளவு நாள் வேணா இருக்கட்டும், வாழக்கூடிய நாள் சந்தோஷமா வாழணும். ஏன்னா உங்க குழந்தைங்க படிக்கக்கூடிய இந்த ஸ்கூல் ஜாய்ஃபுல் லேர்னிங் டேக் லைனோட இருக்கும். அந்த ஹாப்பினஸ், ஏன்னா நாங்க நம்புறது ஜாய் இஸ் போர்ட்டபிள், வெயிட்டே கிடையாது. எங்க போனாலும் நீங்க கையில தூக்கி போகலாம். உங்க மொபைலால கிராம் வெயிட் பார்த்தா பார்க்க முடியும். ஜாய்க்கு வெயிட்டே கிடையாது. பாக்கெட்ல போட்டு போனோம் அப்படி உள்ளேதான் இருக்கு. நீங்க எங்க போவது கொடுக்கலாம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பல நேரங்கள்ல நீங்க எல்லாருமே வேலை பண்ண ஆட்கள். பல நேரங்கள்ல நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஆட்களோ, நம்ம ஆபீஸ்ல நம்ம பார்க்க வரக்கூடிய ஆட்களோ, சிலர் வரும்போது சந்தோஷம் இருக்கும், சிலர் வெளியில போகும்போது சந்தோஷம் இருக்கும். அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு? சிலர் உள்ள வரும்போது சந்தோஷம் இருக்கும், சிலர் வெளியில போகும்போது சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அப்பா பேசி முடிச்சு போயிட்டாங்க, வந்தா ஏதோ பிரச்சனை. இந்த மாதிரியான ஒரு தருணங்கள் இல்லாம, ஏன்னா நீங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க பேரண்டிங்க பார்த்து கிராண்ட் பேரண்டிங் வந்திருக்கீங்க. சோ ஜெயிச்சு வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு 2வது இன்னிங்ஸ் விளையாட வந்திருக்கீங்க. சோ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இப்ப நீங்க கிராண்ட் பேரண்டிங்ல இருக்கீங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய தெளிவான விஷயம் என்னன்னா, நீங்க இப்ப பண்றது பேரண்டிங் இல்ல, கிராண்ட் பேரண்டிங். சோ நீங்க பேரண்டிங்ல பண்ணும்போது சில தப்புகள் இருந்திருக்கலாம், சரிகள் இருந்திருக்கலாம், எல்லாம் வேற. ஃபாதர் மதர் எப்படி நான் சொன்னது, ஹஸ்பண்ட் வைஃப் வேற, ஃபாதர் மதர் வேறையோ, ஒரு ஃபாதர் மதர் அப்படின்றதுக்காக பேரண்ட் ஆக முடியாது. பேரண்ட் அப்படின்றது வேற, பேரண்டிங்ன்றது வேற. பேரண்டிங் அப்படின்றது ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் கொடுக்கணும், ஹஸ்பண்ட் வைஃப் கொடுக்கணும், கூடவே அவங்களுக்கு சப்போர்ட்டா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்கணும். இன்னைக்கு ஜாயிண்ட் ஃபேமிலின்றது நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா? தாத்தா பாட்டி எல்லாமே பிஸி, அவங்க வேற ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க ஒரு நாள் வருவாங்க, வேற இடத்துல இருப்பாங்க. இன்னும் நிறைய சீனியர் சிட்டிசன் லிவிங் ஸ்பேசஸ் வந்தாச்சு, பலதரப்பட்ட லைஃப் ஸ்டைல் மாறியாச்சு. இன்னொரு 10-15 வருஷத்துல ஜாயிண்ட் ஃபேமிலினா அம்மா அப்பா ஒன்னாவது ஜாயிண்ட் ஃபேமிலி வரக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இதுல இருந்து சில விஷயத்தை ரீவைண்ட் பண்ணணும்னு நினைச்சா அது உங்க மேல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா எமோஷனல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எமோஷனல் கோஷன்றது உங்ககிட்ட கூடவே இருக்கும், உங்ககிட்ட அதிகமா இருக்கும். அது இன்னைக்கு 30-40 வயசுல இருக்கவங்களுக்கு இருக்காது. 40 நிமிஷம் ஒரு கிளாஸ்ல பீரியட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, 40 மினிட்ஸ். நீங்க படிக்கும்போது அப்படிதான் இருக்கும், உங்க பேர குழந்தை படிக்கும் போதும் அப்படிதான் இருக்கு. இது 1900ஸ்ல வெள்ளக்கார காலத்துல இந்த 40 நிமிஷத்தை முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 40 நிமிஷம் மெயின்டைன் பண்றோம். ஏன் அந்த 40 மினிட்ஸ், ஏன் வந்து 30ல ஏன் பண்ணாரு இல்ல அப்படின்னா, அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அங்க நிறைய சைக்காலஜிஸ்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு மனுஷன், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கவங்க எவ்வளவு நேரம் கவனமா இருக்க முடியும். அப்ப 40 நிமிஷத்துக்கு மேல அவங்க அட்டென்ஷன் கஷ்டம். சோ 40 மினிட்ஸ் ஒரு பீரியட் வச்சுட்டாங்க. பட் இன்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்றோம். பட் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பீக்கர் வந்து சொல்லும் போது, இன்னைக்கு சர்வே ஒன்று எடுக்கிறோம், அலார்மிங்கா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு நேரம் இருக்க முடியும் ஒரு குழந்தை அப்படின்னா 30 செகண்ட். 30 செகண்டுக்கு மேல அவங்க வந்து அவங்களோட பிரெயின் வந்து சம்திங் இஸ் சர்ச்சிங் இன் டிஃபரண்ட் வே. நாம பார்க்கிறோம், அது வாட்ஸ்அப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், நீங்க எல்லாருமே வச்சிருப்பீங்க, சோஷியல் மீடியால இருப்பீங்க. நம்ம ரீல்ஸ் வரைக்கும் பார்க்கும்போது ஃபுல்லா எதையுமே பார்க்க நம்ம தேராது. அது போக அடுத்த கடைசியில நீங்க அந்த ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எதையுமே ஃபுல்லா பார்க்கல, எதையுமே ஃபுல்லா பார்க்கல. அப்புறம் கூப்பிடுவாங்க, பாருங்க அடுப்புல வச்சு ஆஃப் பண்ண மாதிரி, அப்போ ஓடுவீங்க.
பாருங்க உங்களுக்கு வந்து வெளியில வந்து ஏதோ நீங்க சொல்லிட்டு வந்தீங்க யாரும் வந்து இப்படி சொல்ல ஐயோ மாத்துட்டு. ஏன்னா நம்ம மூளைக்கு எதையுமே முழுசா நம்ம கொடுக்கல. இப்ப பிரச்சனையே அதுதான். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருந்தோம் அப்படின்னா நாம பார்த்த 60s 70s 80s 90s இருந்த காலகட்டங்கள்ல சுகர் பிபிஏ வந்து பணக்கார வியாதி. நீங்க சிவாஜி கணேசன் சார் படத்துலயே எம்ஜிஆர் சார் படத்துலயே பார்க்கும்போது பணக்கார வியாதி வந்திருக்குப்பா, என்னப்பா சுகர் வந்திருக்கா, பிபி வந்திருக்கா. இன்னைக்கு சுகர் பிபி இல்லாத ஆள் யாருமே இல்லை. அண்ட் டயபெட்டிஸ்ல சைனா வந்து லீடிங், இந்தியா வந்து செகண்ட்ல இருக்கு. அடுத்த 10 வருஷத்துல இந்தியா சைனாவை லீட் பண்ண போகுதுன்றது ரொம்ப அபாயகட்டமான விஷயம். டயபெட்டிஸ் இருக்கு. அப்ப இந்த டயபெட்டிஸோ இந்த பிபிஓ வந்து ஒரே விஷயம் தான் காரணம். அது என்னன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம கரெக்டா நம்ம பேலன்ஸ் பண்ணாம போனது. சரி, இப்ப அதெல்லாமே பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அந்த பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு சாதாரண யார் பாக்கெட்ல பார்த்தாலும் பேண்ட் பாக்கெட்ல டயபிட்டிஸ்க்கான மாத்திரை, சுகர் பிபிக்கான மாத்திரைகள் நடக்கிறாங்க. அதை நம்ம மறக்காம போடுற அளவுக்கு அது ஒரு பல்லு தேய்க்கிற மாதிரி டெய்லி மார்னிங் ஒரு பிராக்டிஸா போயிடுச்சு. இப்ப லூயி பாடி டிமென்ஷியாவோ இல்ல வந்து பார்க்கின்சன்ஸோ வந்துட்டு ரொம்ப த்ரெட்டனிங்கான விஷயம். கை வந்து படபட நடுங்குது. 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அவங்களால எதையும் பிடிக்க முடியல, நடக்க முடியல. அவங்களுடைய பிரெயின் வந்து கிரே ஸ்கேலிங் ஒரு இடத்துக்கு மாறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேல இருக்கு, ஞாபகத்துக்கே வரதில்லை. வெட்டுட்டான பல வருஷங்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து இப்ப நீங்க வந்து ரொம்ப சகஜமா 1000 பேர்ல ஒரு ஆளுக்கு வந்தாச்சு. கேன்சர் த்ரெட் எல்லாத்தோட மேல இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சு பினான்சியல் இஷ்யூஸ் எல்லாம் நீங்க இல்லாம மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் ஹார்மனியோட நீங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி ஒரு கிராண்ட் பேரண்டா இருக்கணும் அப்படின்றது எவ்வளவு பெரிய சேலஞ்ச். ஆனா இதை ரொம்ப சுலபமா நீங்க பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய பிளானிங் மட்டும் தான் தேவை. நீங்க மொபைல் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும்ன்றது நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. என்ன பார்க்கணும்ன்றது பிளான் பண்ணுங்க. உங்களுடைய வந்து லைஃப்ல கொஞ்சம் ஒரு ஷிஃப்ட், நம்ம என்ன சொல்றோம் மொத்தம் மாற சொல்ல, ஒரே ஒரு ஷிஃப்ட், ஒரே ஒரு வேலையை வந்து பண்ண முடிந்தால் அது பெரிய உதவி உங்களுக்கு, உங்க பேர் குழந்தைக்கு, இந்த நாட்டுக்கு. ஒரு மரக்கன்று எங்க வேணா நட்டுவீங்க. உங்க அபார்ட்மெண்ட் வாசல்ல ரோட்ல இருக்கா, நட்டுவீங்க. அந்த மரத்தோட உங்களுக்கு ஒரு சின்ன காதல் இருக்கணும். ஆசையோ பாசமோ இல்ல, ஒரு காதலே உங்களுக்கு இருக்கணும். அந்த மரத்துக்கு நீங்க உங்களால முடிஞ்ச நாட்கள் தண்ணி ஊத்துறதோ பராமரிக்கிறதோ வந்து அது வேப்ப மரமா இருக்கலாம், இல்ல அரச மரம், என்ன மரம் வேணா இருக்கலாம். எங்க வேணா நீங்க கொண்டு வைக்கலாம். ஏன்னா எங்க வேணாலும் சுலபமா உங்களுக்கு அந்த கண்ணு கிடைக்கும். அதை வந்து வளர்க்கும் போது 2 விஷயம் உங்களுக்கு கிடைக்குது. ஒண்ணு, உங்களுடைய ஓன் கார்பன் ஃப்ரூட் பிரின்சிபல். இந்த பூமிக்கு வந்து எவ்வளவு கார்பன் எமிஷன் நம்ம பண்ணியிருப்போம், அதை ஓரளவுக்காவது 2% நாம இந்த ஒரு மரத்தால அழிச்சுட்டு போகலாம். ரெண்டாவது, அந்த 2% நீங்க யாருக்கு கொடுத்துட்டு போறீங்கன்னா உங்க பேர குழந்தைக்கு கொடுத்துட்டு போறீங்க. உங்க பேர குழந்தைக்கு 2% ஆக்சிஜன் உங்களால முடிஞ்சது. நீங்க பணம் காசு கொடுக்கறதெல்லாம் இங்க வந்து இல்ல, 2% ஆக்சிஜன் உங்க பேர குழந்தைக்கு கொடுத்துட்டு போறீங்க. அடுத்தது, நீங்க வாழ்ந்த பூமி. நமக்கு ஒரு சில நம்ம பேருக்கு நம்பிக்கைகள் இருக்கும், நம்ம மறுபடியும் இந்த பூமியில வருவோம்ட்டு. நம்ம மறுபடியும் இந்த பூமியில வந்தா கொஞ்சம் காத்து வேணும்ல, கொஞ்சம் தண்ணி வேணும்ல, வாழ்றதுக்கு நான் விட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு விஷயத்த பண்ணதான். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஷிஃப்ட். அடுத்தது, உங்க பேர குழந்தையோட நீங்க என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண போறீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து தாத்தா பாட்டி, ரைட்? என்ன தாத்தா பாட்டி ரொம்ப பாசம். அதுவும் பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்டாவே சொல்லுவாங்க, எங்க அப்பா வந்துட்டா போதும், அப்பா மட்டும் பண்ண மாட்டாங்க. அவன் மொத்த கெட்டது எங்க அம்மா தான். அவங்க மொபைல் வரை சீரியல் பார்ப்பாங்க, அவனு கூட. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ நீங்க மொபைல் வந்து குழந்தைகிட்ட கொடுக்காது. மொபைல் வந்து டபுள் சைட் நைஃப். உங்களுக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும், உங்களுக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும். பட் குழந்தைக்கு தெரியுமா? உங்க வீட்டுல குழந்தைக்கு தெரியுமா? தெரியாத ஒரு விஷயம், உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் நீங்க குழந்தைகிட்ட கொடுக்குறீங்க. ஒரு காலத்துல நாம வந்துட்டு சினிமா தியேட்டர்ல போய் சில படங்கள் பார்த்தாதான் கேட்டு போவாங்க. அம்மா அப்பா போவாங்க, அந்த படத்துல சில சீன் சரியில்லை கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் டிவி வந்த போது, இல்ல நீ உள்ள போய் படி, இந்த படம் நீ பார்க்கறது இல்லை. ஆனா இப்ப எல்லா விதமான விஷயங்களும் அந்த ஒரு மொபைலுக்குள்ள வருது. டெரரிசம்ல இருந்து, அடல்ட் சயின்ஸ்ல இருந்து பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதை என்ன பண்றோம்னா கொஞ்ச நேரம் விளையாடலாம். என்ன விளையாட தெரியாது. ஏன்னா இந்த டெக்னாலஜி உங்களுக்கே பழக்கம் இல்லை. உங்களுக்கே முழுமையா பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்த கொடுக்கும் போது அந்த மைண்ட் என்ன பண்ணுது, அந்த குழந்தைனா கொடுக்கலன்னா அடம் பிடிக்கும், குழந்தைனா அடம் பிடிக்கும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, கத்தும் போது அது வழி இல்லை, பயப்படுறீங்க. சோ நீங்க யாருக்குமே பயப்படாத ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க யாருக்கு பயப்படுறீங்க, பேர குழந்தைக்கு பயப்படுறீங்க. ஏன் பயப்படுறீங்க?
அங்க உங்களை கட்டுப்படுத்தக்கூடியது அந்த பாசம். அடுத்தது நீங்க அவங்க அப்பாவோ அம்மாவோ வேலை முடிச்சு வரும்போது இந்த குழந்தை கத்தி கித்தி இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கிற மொபைல் கொடுப்போம். சாப்பாடை ஊட்டி விடுற பல இடங்களை பார்க்கணும், மொபைலை வச்சு சாப்பாடு ஊட்டி விடுற. உங்களுடைய பிரெயின் வந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது முழுமையா அதை பண்ணி நல்லா அக்செப்ட் பண்ணும். நம்ம பழைய காலங்களில் ஒரு வார்த்தைகள் இருக்கும், இப்ப ரீசெண்டா அது யாரும் அதிகமா பயன்படுத்துறது இல்லை, அஷ்டாவதானின்னு சொல்லுவாங்க. 8 விஷயங்களை வந்து ஒருத்தர் பண்ணுவாங்க, ஒரே நேரத்தை பண்ணுவாங்க. இன்னைக்கு கார்பரேட்ல அந்த மாதிரியான மல்டிபிள் டேலண்ட் ஆட்களை ரீட்டைன் பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாமே 40 வயசு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா போயிருக்காங்க. ஒரு வேலையை நீங்க பண்ணும்போது ஒரு வேலையை மட்டும் தான் பண்ணணும். ஒரு வேலையை நீங்க பண்ணும்போது இன்னொரு வேலையை பண்ணினால் இந்த முதல் வேலை 100% அக்யூரேசி இருக்க வாய்ப்பே இல்லை. 100% அக்யூரேசி இல்லாத ஒரு வேலையை பண்ணணும். சமையல் ஆகட்டும், நீங்க ட்ரெஸ் பண்றதாகட்டும், நீங்க யாருக்கே போன்ல பேசுறதாகட்டும், நீங்க பார்க்கக்கூடிய டிவி ஆகட்டும், முழுமையா ஏன்னா வாழ்நாள் முழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதோடைய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு உங்க பக்கத்து வீட்டுல இல்ல, உங்க எதிர் வீட்டுல இல்ல, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க வைஃப் கிட்டயும் ஹஸ்பண்ட் கிட்டயும் இல்ல, உங்க கிட்ட மட்டும்தான். ஒரு ஆட்களும் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆட்களும் தனித்தனியா பிறந்து வந்திருக்கீங்க. நீங்க யாரும் வந்து கூட வந்து என் வைஃபோட தான் பிறந்தேன், என் அண்ணாவோட தான் பிறந்தேன் அப்படி கிடையாது. தனித்தனியா வந்திருக்கீங்க, தனித்தனியா போகும். தனிப்பட்ட நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு சின்ன கதையோட முடிச்சிடலாம். ஒரு ஊர்ல ஒரு என்ஜினியர், அவருடைய வீட்டுல ஒரு எலியோட தொல்லை, பயங்கர சேலஞ்ச். அந்த எலி வந்து நினைச்சுட்டு இப்படி தொடர்ந்து இருக்கும்போது இவர் ஒரு ப்ரோக்ராமுக்காக ஒரு கோட் வாங்குறாரு, அதையும் கடிச்சு வச்சிருக்கு. இப்ப அவருக்கு வேற வழியே இல்லை, அங்க கேட்கறாங்க. அப்ப சொல்றாங்க, ஒரு பிரச்சனை இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, எலி பிடிக்கிற ஆள் இருக்காங்க. அப்படியா? சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பூனையை கொண்டு வந்து விடுவாங்க, ஒரு நாள் உங்க வீட்டுல விடுவாங்க, 500 rupees. அதை எலியை பிடிச்சிட்டு போயிடும். ரொம்ப ஹாப்பியா இருப்பா, இது எனக்கு முன்னாடி தெரியாம போச்சு. சரின்ட்டு வர சொல்றாங்க. மார்னிங் வந்தாரு, பூனையை விட்டு விட்டாங்க. சார் நீங்க ஆபீஸ் காலம் கூட்டிட்டு போயிடுங்க, பூனை வந்து எலியை பிடிச்சிடும். ஏன்னா என் பூனை பயங்கர சுறுசுறுப்பு, சின்ன பூனை. 500 கொடுத்தாரு. ஈவினிங் வந்து பாக்குறாரு, பூனை இருக்கு, எலியை பிடிச்ச அடையாளம் எதுவும் இல்லை. இவர் வந்து பூனையை கூப்பிட வர்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, சார் ஒரே நாள் நம்ம பார்த்தோம்ல, சில நாள் 2-3 நாள் கூட ஆகும், இன்னும் ஒரு நாள் பாருங்க. இப்ப வேற ஆப்ஷன் இல்லை, ஏன்னா 500 கொடுத்தாச்சு, பூனைக்கு ஒரு 1 நாள் கொடுக்கணும். திரும்ப அடுத்த நாள் பூனையை கொண்டு விடுறாங்க. மார்னிங் திரும்ப 500 கொடுக்குறாரு. அன்னைக்கு ஈவினிங் அந்த பூனை பிடிக்கல. அப்ப இல்லைங்க இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாரு, நீங்க சொன்ன 500,000 rupees போச்சு, இல்லையா அந்த சுட்டி பூனையாச்சு, சின்ன பூனையாச்சு, எல்லாம் பிடிச்சிருந்தீங்க, அங்கெல்லாம் பிடிச்சிருங்க, எதிர்ப்பு நஷ்டம் தான் மிஞ்சது. அப்போ அவர் சொல்றாரு, சரி இன்னொரு ஆள் இருக்காரு, அவரு பிடிச்சிட்டு வர்றேன்னா திரும்பவுமா அப்படின்னா, இந்த ஒரு டைம் ட்ரை பண்ண அப்படின்றாரு. வேற ஒருத்தர் சொல்றாரு, அந்த ஊர்ல அவரு கொஞ்சம் பிரபலமான வராரு. வந்து சரிங்க நாளைக்கு காலையில என்னுடைய பூனையை கொண்டு விடுறேன், 500 rupees அப்படின்றாரு. கொடுக்குறாங்க. 2 டைம் கொடுத்து ஏமாந்துருக்கேன், கொடுக்குறாங்க. அவங்க பூனை பிடிச்சோம், கண்டிப்பா பிடிச்சிருக்காரு. இப்ப இவர் என்ன பண்றாரு, அடுத்த நாள் காலையில இந்த பூனை கொண்டு விடுறாரு, ட்ரை பண்ணிட்டு 5 rupees கொடுக்குறாரு. இந்த 2 நாள் இந்த பூனை இருந்த போது இவர் என்ன பண்றாரு, இந்த சிசிடிவி வீட்டுக்குள்ள இருக்கிறத வச்சு பாக்குறாரு. இந்த பூனை ஓடி கிடியெல்லாம் போகுது, எங்கேயோ ஓடுது, பிடிக்கல பிடிக்கல. இப்ப இவர் ஆபீஸ்ல வேலை பண்ணவே முடியல, ஏன்னா இவர் ஹால்ல ஒரு சிசிடிவி இருக்கு. இவர் ஆபீஸ்ல முழு நேரம் என்ன பண்றாரு, ஏன்னா இன்னைக்கு 3வது டைம் 500 ரூபாய் கொடுத்தாச்சு. இந்த பூனை வர பாத்தீங்கன்னா ஒரு குண்ட வயசான பூனையா இருக்கு. இது வர அவர் பிடிக்கும்ன்றாரு, நம்பராரு, 500 ரூபாய் கொடுத்தாரு. அவர் போயிட்டாரு, ஒரு வீட்டுல விட்டுட்டாரு, ஆபீஸ் போயிட்டாரு. இந்த கேமரால பார்த்தா இந்த பூனை ஹால்ல ஒரு மூலையில உட்கார்ந்து. இவர் காலையில 9 மணிக்கு பாக்குறாரு, பூனை அங்க உட்கார்ந்து. 10 மணிக்கு பாக்குறாரு, பூனை அங்கேதான் இருக்கு. 11 பாக்குறாரு, பூனை அங்கே இருக்கு. மதியம் சாப்பிட முடியல இருக்கு. இன்னைக்கு போனா 1500 போயிடுச்சு. இது பிரச்சனை போல 1000 போயிடுச்சு. பூனை நகர் கூட இல்லையே, என்ன ஏமாத்திட்டாங்களே இப்படின்னு பாக்குறாரு. சரி, இதுக்கப்புறம் ஒரு பயங்கர ஒரு கோவம். ஒரு 2 மணி 3 பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் டென்ஷன் ஆகும், போச்சு 500 போட்டு. ஈவினிங் போனா அந்த பூனை வந்து அந்த எலியை பிடிச்சு கொண்டுச்சு. அந்த வீட்டுல எலியோட பிரச்சனை போயிடுச்சு. இது பயங்கர ஆச்சரியம். அந்த பூனையை வந்து அந்த ஓனர் வந்து ஒரு 6 பூனையை வாங்கிட்டு போகிறாரு. அவர்கிட்ட கேட்கிறாரு, எங்க 2 நாள் அந்த பூனை வந்து விறுவிறுன்னு ஓடிச்சு, நான் கூட பிடிக்கும் நம்பினேன், ஆனா அது பிடிக்கல. ஆனா உங்க பூனை வந்த போது இதுவா பிடிக்கும் போதுன்னு பார்த்தேன். ஏன்னா அந்த பூனை வந்து வயசான பூனை, அமைதியா இருக்கு,
உள்ள நீங்க விட்டு போனா நான் பார்த்து அது மூலையில உட்காந்து பார்த்துட்டே இருக்க அசைய கூட இல்லை. உங்க பூனை எப்படி பிடிச்சது அப்படின்னு அவர் சொல்றாரு. என் பூனை பிடிக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா என் பூனையோடைய ஸ்டைல் அந்த மாதிரி. என் பூனை அமைதியா ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கும். அது என்ன எலி எங்க போகுது எப்படி வருது கண்காணிச்சு கவனமா பார்த்துட்டே இருக்கு. எலி பின்னாடியே ஓடனா எலியை சாமர்த்தியமா தப்பிச்சிடும். எலியை ஃப்ரீயா விட்டாச்சு. எலி இப்ப என்ன பண்ணியாச்சு, நான் ஃப்ரீயா வரலாம், அது பாட்டு வயசான கூட எதுவும் பண்ண போறது இல்லை அப்படின்னு எலி ஃப்ரீயா, எலிக்கு ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. எலி தானா தன் பக்கத்துல வந்த போது ஈஸியா அதை பிடிச்சு எலியை வந்து. அப்ப அந்த இடத்துல அந்த பூனையோடைய அமைதி, கவனம், பொறுமை, இந்த 3 இருந்துட்டால் எந்த இடத்துல எந்த வயசுல எதை வேணாலும் சாதிக்கலாம்ன்றது இந்த கதை நமக்கு சொல்லுது. ஜாய்ஃபுல் கிராண்ட் பேரண்ட்ஸா இருப்பீங்களா? ரொம்ப அழகா நம்ம குழந்தைகளை வளர்த்துட்டு போகலாமா? ரொம்ப பாதுகாப்பான இடத்துல உங்க பிள்ளைகள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான நாளா இன்னைக்கு நாள் அமையட்டும்னு சொல்லி எல்லா நாளும் இது போல அமையணும்னு கேட்டுக்கொண்டு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் பங்காத தமிழில் சங்கே முழங்கு. ஜெய்.